இப்போ 2 ரெசிபி முடிஞ்சாச்சு. இப்போ மூணாவதா மேம் நிகழ்ச்சியுடைய ஆரம்பத்திலே சொன்னாங்க உருளைக்கிழங்கு பொடி மாஸ் வந்து பண்ண போறதா. சோ இப்போ நமக்காக உருளைக்கிழங்கு பொடி மாஸ் காத்துட்டு இருக்கு. அது எப்படி செய்யறதுன்றத மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், இப்போ நீங்க சொன்ன மாதிரி மூணாவது ரெசிபி உருளைக்கிழங்கு பொடி மாஸ். சோ அதுக்காக நாங்க எல்லாம் ஆவலா காத்துட்டு இருக்கோம். செய்ய ஆரம்பிக்கலாமா? பண்ணிடலாமா? உருளைக்கிழங்கு பொடிமா செய்வதற்கு தேவையான பொருட்கள்: எண்ணெய், உருளைக்கிழங்கு, தேங்காய் துருவல், இஞ்சி, கடுகு உளுந்து, பச்சை மிளகாய், எலுமிச்சை சாறு, மஞ்சள் தூள், கருவேப்பிலை, உப்பு. இது வரைக்கும் நீங்களாம் உருளைக்கிழங்கு வெங்காயம் போட்டு டீப் ரோஸ்ட் பண்ணி அது வேணா சாப்பிட்டுருப்பீங்க. இந்த பொடி மாஸ் அப்படிங்கிறது டிஃபரெண்டான ஒரு காய். இதுல டயட்ல இருக்கிறவங்க எல்லாம் கூட சாப்பிடலாம். ஏன்னா எண்ணெய் கம்மியா விட்டா போறதுக்கு எண்ணெய் கொடுத்துருவோம். அவ்வளவுதான். இந்த மொத்த ரெசிபிக்கும் இந்த எண்ணெய் இவ்வளவே தான். கடுகு உளுத்து. சோ ஃபர்ஸ்ட் வந்து உருளைக்கிழங்கு பொடிமா செய்யறதுக்கு உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு கையிலே வந்து மசிச்சு எடுத்து வச்சிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் லைட்டா எண்ணெய் ஊத்தி எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்த பருப்பு போடுறாங்க. இது கடுகு வெடிக்கிறதுமா உளுத்தம் பருப்பு போடலாம். இதுல ஒரு பிஞ்ச் மஞ்சப்பொடி போட்டுக்கிறேன். ஓகே. சோ கடுகு உளுந்து இது ரெண்டும் போட்டு நல்லா வெடிச்சிட்டு இருக்கு. அந்த டைம்ல கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்க்கிறாங்க. அடுத்து பச்சை மிளகாய், கருவேப்பிலை. பச்சை மிளகாய், இஞ்சி. இஞ்சி வந்து உருளைக்கிழங்கு கேஸ் ஆகுதுன்னு நினைச்சோம்னா டைஜஷனுக்கு ரொம்ப அதனால கட் பண்ணி சின்ன கட் பண்ணிட்டோம்னா அது உருளைக்கிழங்கோட அப்படியே மர்ஜ் ஆயிடும். பெருசு பெருசா இருந்தா எல்லாரும் எடுத்து வச்சிருவாங்க. ஸோ இப்போ இது இதாயாச்சு. ஓகே, நம்ம உருளைக்கிழங்கு இதுல போடலாம். கடுகு உளுந்தம் பருப்பு அது நல்லா வெடிக்கிற டைம்ல கொஞ்சமா வந்து மஞ்சள் தூள் சேர்த்தாங்க. அதோட வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி, அதே மாதிரி சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்தாங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திருக்காங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா வேக வச்சு கையாலே மசிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்க போட்டு இப்ப நல்லா அந்த வதக்கின அந்த நெய்யோட மிக்ஸ் பண்றாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து இது இப்போ முடிஞ்சிருச்சு. உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு எல்லாத்துலயும். இதுல கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணுவோம். உருளைக்கிழங்குல தேங்காய்ன்றது இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுவீங்களா? அடுத்தது கேட்க வந்தேன். இல்ல டிஃபரெண்டா இருக்கும். ஓகே, இதனுடைய ஃபார்முலாவே இதானா இல்ல இந்த தேங்காய்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கா நீங்க யோசிச்சு? இல்ல இதோட ஃபார்முலாவே இதான். பொடி மாஸ் அப்படின்னாலே தேங்காய் கண்டிப்பா இருக்கும். இது வந்து இதோட எலுமிச்சை பழத்தையும் புழிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க சாப்பிட்டு பாருங்க. ஓகே. ஆஹா, ஹெவன் தான். இது முடிஞ்சாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் தேங்காய் எல்லாத்தோட. ஃபைனலா இது அடுப்பு அணைச்சிட்டு கொத்தமல்லி தூவிட்டு எலுமிச்சை பழம் புழிஞ்சிடணும். அடுப்பு எரியறதே எலுமிச்சை பழம் புழிஞ்சோன்னா கசந்து போயிடும். இதுதான் சமையல்ல இருக்கக்கூடிய மாயாஜாலமே. எப்போ எதை ஆட் பண்ணணும், எவ்வளவு ஆட் பண்ணணும், எப்படி செய்யணும் அப்படின்ற விதத்தை மட்டும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, தெரிஞ்சுக்கிறத விட இது நம்ம அவசரத்துல இப்போ மேம் சொன்ன போதே அவசரப்பட்டு நம்ம வந்து அடுப்பு ஆன்ல இருக்கும் போதே கூட நம்ம வந்து எலுமிச்சம் பழம் புரிஞ்சா அதனுடைய சுவையே வந்து மாறி போயிடும். ரெடி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப எண்ணெயும் விடல, ஆமா, ரொம்ப டீப் ரோஸ்ட் பண்ணி அப்படிலாம் இல்ல. பாயில் பண்ண உருளைக்கிழங்கு பாயில்டு பொட்டேட்டோ சாப்பிடுற மாதிரி இருக்கும். தேங்க்யூ மேம்.
சரி, நல்லா வந்து சூப்பர்பா நமக்காக இந்த உருளைக்கிழங்கு பொடி மாஸ் வந்து செஞ்சு கொடுத்துட்டாங்க. இப்ப இதனுடைய சுவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பர் மேம். குழந்தைங்க முக்கியமா அது வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா காரம் வந்து இதுல அவ்வளவு மேஜரா இல்ல. அதே மாதிரி உளுந்து வந்து கொஞ்சம் நிறைய போட்டதால அந்த மசிஞ்ச உருளைக்கிழங்கோட அந்த உளுந்தோடைய டேஸ்ட் வந்து நல்லா இருக்கு. சோ அதே மாதிரி இதனுடைய சுவை வந்து ரொம்ப ரொம்ப அட்டகாசமா. உங்களுக்கு வத்த குழம்பு நல்ல காரமா இருக்கும், மைசூர் ரசமும் காரமா இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி பிளாண்டான ஒரு காய் வந்து நல்ல காம்பினேஷன். கரெக்ட் மேம். தேங்க்யூ சோ மச். உருளைக்கிழங்கு பொடிமா செய்யும் முறை: அடுப்பில் கடாய் வைத்து அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நன்கு சூடேறிய பிறகு கடுகு, உளுந்து மற்றும் மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கவும். அதில் பச்சை மிளகாய், இஞ்சி மற்றும் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிவிடவும். இதோடு வேக வைத்து கையால் மசித்து வைத்திருக்கும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக் கொள்ளவும். மேலும் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதோடு தேங்காய் துருவலையும் சேர்த்து கிளறவும். பிறகு கொத்தமல்லி தூவி அடுப்பை அணைத்து விட்டு எலுமிச்சை சாறு சேர்த்து இறக்கினால் உருளைக்கிழங்கு பொடி மாஸ் தயார். ஓகே வீவர்ஸ், இன்றைய எபிசோட் உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதா இருக்கும்ன்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறோம். இது ஆனந்த அனுபவம் தரும் அரோமா நெய் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. நன்றி, வணக்கம்.